இன்றைக்கி செம்ம டேஸ்டியாக ஃபஜ்ஜியாக ப்ரௌனி செய்யலாமா? பிகினர்ஸ் கூட இந்த ப்ரௌனி ரெசிபி ஈஸியாக செஞ்சிடலாம். அது எப்படி செய்கிறதுனா, ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணியில் நல்லா கொதி வந்ததும் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. 100 கிராம் சாக்லேட், 100 கிராம் பட்டர் சேர்த்து அன்சால்டட் பட்டர் சேர்த்துக்கோங்க. அதுதான் கரெக்டாக இருக்கும். சால்டட் பட்டர் சேர்க்கக்கூடாது. இதை நீங்கள் டபுள் பாயிலிங் மெத்தட்லாம் பண்ண தேவையில்ல. நீங்கள் இதை அப்படியே வச்சாலே மெல்ட் ஆகிடும். அடுத்தது ஒரு மிக்சிங் பவுலில் 3/4 கப்பு மைதா மாவு, 1/4 கப்பு கொக்கோ பவுடர், 1/2 டீஸ்பூனுக்கு கம்மியாக பேக்கிங் பவுடர் போட்டு சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா சலிச்சு எடுத்ததும் கொக்கோ பவுடரும் மைதா மாவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் ஆகணும். இப்போ இதை எடுத்து உரமாக வச்சுட்டு அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் 3 முட்டையை உடச்சி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. நல்லா நுர பொங்குற மாதிரி பீட் பண்ணால் போதும். 3/4 கப்பு சுகர் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். வெனிலா எசன்ஸ் வந்து ஆப்ஷன் தான், ஏன்னா அந்த முட்டையோட பச்சை வாசனை அடிக்கக்கூடாதுன்னு நான் சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட்டையும் பட்டரையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம சலிச்சு வச்சுருக்க மாவை 2 பேட்சாக சேர்த்துக்கலாம். அப்போ தான் லம்ஸ் இல்லாமல் கரெக்டாக மிக்ஸ் ஆகும். யாருக்கெல்லாம் ப்ரௌனி பிடிக்குமோ அவங்களாம் லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா ரிப்பன் கன்சிஸ்டன்சி வரணும், அதுதான் கரெக்டான பதம். இப்போ இது ஒரு ஸ்கொயர் பேனில் ஊற்றிக்கலாம். நான் ஒரு ஸ்கொயர் பேனில் பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். அந்த பேட்டரை வந்து இதில் ஊற்றிக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணிட்டு 2 வாட்டி டேப் பண்ணிக்கோங்க. ஏர் பபிள்ஸ் எதனா இருந்தால் போயிடும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட் சாக்கோ சிப்ஸ் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி அடிக்கணமான பாத்திரத்தை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம பேட்டரை எடுத்து உள்ளே வச்சு 40 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம மூடி போட்டு வேக வைக்கும் போது மேலே வெயிட் தூக்கி வைங்க, அப்போ தான் வந்து கரெக்டாக வெந்து வரும். செம்ம டேஸ்டான ஃபஜ்ஜியான ப்ரௌனி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் காவியா குக்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.